வணக்கம் நண்பா. தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள். மத்திய அரசு ஊழியர்களுக்கு தேர்தலுக்கு முன் 2 குட் நியூஸ். முழு விபரம் உள்ளே. காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனடியாக அறிந்து கொள்ள நமது தமிழ் தண்டர்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்க. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு மிகப்பெரிய பரிசு கிடைக்க உள்ளது. இன்னும் சில நாட்களில் அவர்களுக்கு அரசிடமிருந்து மிக நல்ல செய்தி கிடைக்கும். மத்திய அரசாங்கம் அகவிலைப்படி அதிகரிப்பு பற்றிய அறிவிப்பை மிக விரைவில் வெளியிட உள்ளது. இதன் மூலம் ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் மிகப்பெரிய அதிகரிப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர கொரோனா காலத்தில் முடக்கப்பட்ட அகவிலைப்படியின் நிலுவைத் தொகை பற்றியும் அரசாங்கம் இப்போது நல்ல செய்தி அளிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது கிடைத்தால் ஊழியர்களுக்கு அது பம்பர் பரிசாக இருக்கும். அகவிலைப்படி அரியர் தொகையை பற்றி அரசாங்கம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக எதையும் தெரிவிக்கவில்லை. எனினும் இன்னும் சில மாதங்களில் மக்களவை தேர்தல் நடக்க உள்ளதால் இந்த தேர்தலில் வாக்காளர்களை மகிழ்விக்கும் வகையில் இது குறித்த பெரிய அறிவிப்பை அரசு வெளியிடலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அகவிலைப்படியை பொறுத்தவரை மத்திய அரசு ஊழியர்கள் கடந்த சில மாதங்களாகவே பலவித நல்ல செய்திகளை பெற்று வருகின்றனர். இந்த முறையும் ஊழியர்களின் அகவிலைப்படி 4% அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் மூலம் ஊழியர்களின் மொத்த ஊதியத்தில் ஏற்றம் இருக்கும். சமீபத்தில் வெளிவந்த டிசம்பர் மாத AICPI இண்டெக்ஸ் எண்களின் அடிப்படையில் அகவிலைப்படியில் 4% அதிகரிப்பு இருக்கும் என்பது தெளிவாகி உள்ளது. தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் 46% DAவை பெற்று வருகிறார்கள். ஓய்வூதியதாரர்களும் 46% அகவிலை நிவாரணத்தை பெற்று வருகிறார்கள். இப்போது அகவிலைப்படி 4% அதிகரிக்கப்பட்டால் ஊழியர்களின் அகவிலைப்படியும் ஓய்வூதியதாரர்களின் அகவிலை நிவாரணமும் 50%ஐ எட்டும். பொதுவாக ஒரு ஆண்டில் 2 முறை, அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவிலைப்படி திருத்தம் செய்யப்படுகின்றது. கடந்த ஆண்டின் ஜூன் முதல் டிசம்பர் மாதம் வரையிலான AICPI எண்களின் அடிப்படையில் ஜனவரி அகவிலைப்படி தீர்மானிக்கப்படுகின்றது. அதேபோல் ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையிலான AICPI எண்களின் அடிப்படையில் ஜூலை மாதத்தில் அகவிலைப்படி உயர்வு தீர்மானிக்கப்படுகின்றது. கொரோனா காலத்தில் உருவான அசாதாரண சூழ்நிலை காரணமாக அந்த நேரத்தில் மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படியை முடக்கியது. நிலைமை சற்று சரியானவுடன் அகவிலைப்படி முடக்கம் நீக்கப்பட்டது. எனினும் ஜனவரி 1, 2020 முதல் ஜூன் 30, 2021 வரை முடக்கப்பட்ட அகவிலைப்படியின் நிலுவைத் தொகை இன்னும் ஊழியர்களுக்கு கிடைக்கவில்லை. இதை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று மத்திய அரசு ஊழியர்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தற்போது தேர்தல்கள் வர உள்ள நிலையில் அரசாங்கம் இந்த கோரிக்கைக்கு செவி சாய்க்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த கோரிக்கையை அரசாங்கம் ஊழியர்களுக்கு அளித்தால் அவர்களின் கணக்கில் சுமார் 2,18,000 ரூபாய் வரவு வைக்கப்படும். இது ஊழியர்களுக்கு மிகப்பெரிய நிவாரணத்தை அளிக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்.